கோபிக்கு போகலான்னு சொல்லிட்டு குன்னத்தூர் தாண்டினோடனே இந்த தமிழ்நாடு பேக்கரியில் டீ சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ரோடு, அதாவது குன்னத்தூரில் இருந்து நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் போகக்கூடிய ரோடு வந்து 2 சைடும் நல்ல மரங்கள். உண்மையிலேயே இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். குளப்பலூரில் வந்து முறுக்கு எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இதுதான் வாய்க்கா மேடு. நீங்கள் குன்னத்தூர்லேருந்து கோபி போகிறவங்க இந்த வாய்க்கா மேடை தாண்டி தான் போகணும். உண்மையிலேயே இந்த வாய்க்கா மேடில் நீங்கள் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக அம்சமாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் வந்துட்டோம். கோபிச்செட்டிப்பாளையம் வந்தவுடனே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனவுடனே பாரியூர் அம்மன் கோவில். பாரியூர் அம்மன் கோவிலை தரிசனம் பண்ணிக்கிட்டு பக்கத்துலேயே வந்து இருந்த கடையில் இலந்த வடையெல்லாம் வாங்கிட்டு அந்த ஒரு ரம்யமான சூழலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வாய்க்காலில் போய் உட்கார்ந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்களா கோபியில் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். வயலும் வயல் சார்ந்த இடமும் அவ்வளோ அழகாக அம்சமாக இருக்குங்க. நிறைய பட ஷூட்டிங் இங்கே நடந்திருக்கு. அதன் பிறகு அந்த இடத்துல வந்து உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா எந்திரிச்சு போகிறதுக்கு மனசே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு இடம் கோபிச்செட்டிப்பாளையம். தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த அழகான ஊர் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அப்புறம் முக்கியமாக நீங்கள் கோபியில் இருந்து அத்தானி ரோட்டில் நீங்கள் போகும்போது நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், உங்களை மறந்து தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி 2 பக்கமும் வயலும் வயல் சார்ந்த இடமும் மலைக்கு கீழே வயல் இருக்கிற அந்த அழகும் ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் 2 வீலரில் போனோம், காரில் போனாலுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், கண்டிப்பாக போங்க. அதன் பிறகு 47 வருஷம் பழமையான நாங்கள் மணி ஹோல்ட்ரிங்ஸுக்கு வந்து தேங்காய் பால் குடிச்சிட்டோம். அடுத்தது கோபிக்கு போனால் இங்கே கை நினைக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்மன் மெஸ்ஸில் போய் மத்தியானம் லஞ்சையும் முடிச்சிட்டோம். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா ஜோனு மழை, நல்ல காலம். ஒரு எமகா ஷோரூம் இருந்துச்சு, அங்கே ஒதுங்கி நின்றுட்டோம். நல்ல கிளைமேட்டுங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு நாள் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு மனசே இல்லை. அவ்வளோ அற்புதமான ஃபீல்.